ராஜ்யசபா எம்பி தேர்தலில் திமுக சார்பில் வில்சன் சிவலிங்கம், ரொக்கையா மாலிக் என்ற சல்மா ஆகியோர் போட்டியிடுகின்றனர். ஒரு இடம் ம.ம.வுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கமல் ராஜ்யசபா எம்பி ஆகிறார் என்பது உறுதி செய்யப்பட்டு உள்ளது. தமிழகத்தில் ஜூலை 24 காலியாகும் 6 ராஜ்யசபா எம்பி பதவிகளுக்கு ஜூன் 19 தேர்தல் நடக்கும் என தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. இந்நிலையில் இன்று திமுக வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. திமுக சார்பில் போட்டியிடும் 4 இடங்களில் 3 இடங்களுக்கு திமுக வேட்பாளர்களுக்கு மற்றுமுள்ள ஒரு இடத்திற்கு ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு இடம் ஒதுக்கப்படுகிறது. திமுக சார்பில் ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர்களில் வில்சனுக்கு மட்டுமே மீண்டும் பதவி வழங்கப்படுகிறது. தொமுச நிர்வாக சண்முகம், அப்துல் ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கவிஞர் சல்மா திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சியை சேர்ந்த பொன்னம்பட்டி பேரூராட்சி தலைவராக பதவி வகித்தார். 2006 திமுக சார்பில் மருங்காபுரி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் சிவலிங்கம். சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளராக பணியாற்றி வருகிறார். 2 முறை பனமரத்துப்பட்டி தொகுதியில் இருந்து எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர்.